வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சில்லி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த சில்லி சிக்கன் பிரியாணியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடணும். இது ஒரு 2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் மேரினேட் ஆகிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாணலியில் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவளவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் உள்ளே போட்ட பிறகு ஒரு நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி பெரட்டி விடணும். சிக்கன் நல்லா வேகிறதுக்கு 4-5 நிமிஷம் பிடிக்கும். அதுக்குள்ளே ஒரு 2-3 தரம் பெரட்டி விடணும். கிறிஸ்பியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2-3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு. ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளி நறுக்கினது. தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கின பிறகு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, 1 நிமிஷம் இதை கலந்து விட்டுடலாம். இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரோட அளவு 100 மில்லி. 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். இதில் 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன்.
அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்கிற அளவில் நம்ம ஊற்றியிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அரிசியோட அளவு 600 கிராம். இதை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுடலாம். ஏற்கனவே 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். இதில் மறுபடியும் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அளவான தீயில் அரிசி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில ஒரு 2 தரம் கலந்து விடணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிற. நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த சில்லி சிக்கனை போட்டு விட்டுடலாம். இந்த சிக்கன் மேலாலேயே இருக்கட்டும், அழுத்தி வேண்டாம். ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடிடலாம். அதுக்கு மேலே சூடான தண்ணியை மேலே வச்சு அதையும் மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும். 35 நிமிஷம் தம் போட்டிருந்தோம். இப்போ திறந்து பார்த்துடலாம். அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட சில்லி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடணும். பிரியாணியில் சில்லி சிக்கன் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஒரு 2-3 தரம் பெரட்டி விட்டால் மட்டும் போதும். சில்லி சிக்கனும் சரி பிரியாணியும் சரி ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. அதே சமயம் நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி அருமையான சுவையில் வந்திருக்கிற இந்த சில்லி சிக்கன் பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.